நேற்று ஆஹா ஓஹோன்னு அடிப்பொலியாக மீன் ஃப்ரை அது இது குழம்பு கூட்டு எல்லாம் வச்சு பொரியல் எல்லாம் வச்சு சாப்பிட்டு இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக முடிச்சுட்டேன். வெள்ளிக்கிழமை ஒரு முள்ளங்கி சாம்பார் வச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் சேர்த்தே பண்ணிவிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து கோதுமை தோசையை வீடியோவில் எடுக்க மறந்துட்டேன். அப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னா உருளைக்கிழங்கு பொரியலும் கீரை பொரியலும் தான் பண்ணியிருக்கேன். அப்புறம் சோறு வச்சுருக்கேன். அரைக்கீரை நேற்று வாங்கியிருந்தேன், அதிலே பொரியல் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து காலையில் எல்லாருமே முட்டையை சாப்பிட்டுட்டாங்க. என்னுடைய ஒரு முட்டை மட்டும் அமைதியாக பாவம் போல் அதில் உட்காந்துருக்கு. அது நான் பிறகு சாப்பிடுவேன். அப்புறமா ஊறுகாய் போட்டு வச்சுருந்தேன் எல்லாம் நெல்லிக்காய், அது வந்து காலியாகிற வரை டெய்லி இது தான். ஸோ சிம்பிள் சமையல். அப்புறம் வந்து வேக வச்ச கொண்டக்கடலை வச்சுருக்கேன் ஸ்நாக்ஸுக்கு. ஸோ 8:30க்கே எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாத்திரம் வேறு கழுவிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். அவ்வளோத்துக்கு சிம்பிள் சமையல் வேலை முடிஞ்சுட்டு. அப்புறம் ஒரு குட் நியூஸ், நம்ம சேனல் 500 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிட்டோம் நேற்று நைட்டு. சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம சேனல் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் ஆகுது. 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே. ஓகே, வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காம